தங்கத்தோட விலை ஒரே நாள்ல அதிகமாக ஏறுது. அடுத்து வர நாட்களில் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ ஒரு 7000 3 நாள் அப்படி குறைஞ்சிருக்கு. அதெல்லாம் பார்க்கும் தங்கத்தோட விலை இன்னும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை இன்னும் குறையிறதுக்கான? இல்லை, இந்த வாரம் முழுதும் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோட இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திருப்பியும் விலை ஏறுறதுக்கு தான் உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காரணம் என்னன்னா, எதனால இந்த அளவுக்கு இந்த கடைசி ஒரு 3 நாள் அப்படின்னு சொல்றது 29ஆம் தேதி கோல்டு கிடுகிடுன்னு ஏறி இருக்கிறதுலேயே ஹிஸ்டாரிக்கல் ரேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு போனது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபெடரல் ரிசர்வ் வங்கி தனது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. எப்பயுமே சென்ற வருடம் வந்து 2 முறை குறைச்சாங்க வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை. அப்படி குறைக்கிறப்ப எல்லாம் தங்கத்தினுடைய விலை தாறுமாறா ஏறிட்டு இருக்கும். அதுபோல இந்த வாட்டியும் அந்த மீட்டிங்ல விலை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு ரேட் ஏற ஆரம்பிச்சுது. லாஸ்ட்ல பார்க்கணும் அவங்க வந்து குறைக்கவும் இல்லை, ஏற்றவும் இல்லை, அதே நிலை நீடிக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்துச்சு. அதனால நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை கிடுகிடுன்னு குறைய ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் அதே டைமில் நம்ம MCX மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அதுலேயும் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுக்காக கோல்டை வாங்கி வச்சிருந்தவங்க, சில்வர் வாங்கி வச்சிருந்தவங்க எல்லாமே ஸ்கொயர் ஆஃப் பண்ணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க கடைசி தினம் 30-31. அதனாலையும் தங்கத்தினுடைய விலை குறைய ஆரம்பிச்சது. அப்போ வந்து இந்த ப்ராஃபிட் புக்கிங் பீரியடுக்காக பிக் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குறைஞ்ச நேரத்தில் வாங்கணும், கொஞ்சம் அதிகமாக போகிறப்போ அவங்களுக்கு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க, ஒரு 10%, 20%, 30% அப்படின்னு. அந்த மாதிரி அந்த லாபம் கிடைச்ச உடனே அதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அந்த ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்காக தங்கிட்ட இருக்கிற தங்கத்தையும் வெள்ளியும் விற்க ஆரம்பிச்சாங்க. விற்ற உடனேயுமே கிடுகிடுன்னு ரேட்டு குறைஞ்சிது. அந்த நேரத்தில் ஒரு பேனிக் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு அச்சுறுத்தல், ஒரு பயம் காரணமாக எல்லாமே கையில் வச்சிருக்கிறது எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு விற்க ஆரம்பிச்சாங்க. இதனால தொடர்ந்து அந்த 2 தினங்களாக தங்கத்தினுடைய விலை குறைய ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு கிராம் 13,950 ரூபா அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் ஃபியூச்சரில் இது எப்படி சார் இருக்கும் தங்கத்தோட மார்க்கெட்? ஏன்னா சாதாரண மக்கள் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து கோல்டு அப்படிதான் அவங்களோட ஃபேமிலியோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும். அவங்க இந்த மாதிரி நேரங்களில் தங்கம் இப்போவே வாங்கி வச்சுக்கிறது நல்லதா, இல்லை இன்னும் கொஞ்சம் குறையும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க? இல்லை, எப்பயுமே நான் என்னுடைய அட்வைஸ் அப்படின்றது கருத்து அப்படின்னு, அட்வைஸ்ன்னு கூட சொல்ல வேணாம், கருத்து அப்படின்னு சொல்லலாம். அப்படின்றப்போ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு விலை ஏறிடுச்சு. ஒரு 3000 ரூபா பக்கம் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு ஒரு கிராம் ஒன்றுக்கு. அப்போ என்னாச்சு, 24,000 ரூபா குறைஞ்சிருக்கு. அப்படின்றப்போ தாராளமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறமேட்டு இன்னும் குறையுமா அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் ஏமாந்துருவாங்க, அதுக்குள்ள விலை ஏறிடும். அதுக்கு பதில் தன்கிட்ட இருக்கிற பணத்தில் ஒரு 50% இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க தேவைக்கு ஏற்ப. தேவையே இல்லைன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம். பட் இப்போ நமக்கு தேவை இருக்குது, அடுத்த 2 மாதம் கல்யாணம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இப்பயே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிக்யூர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 25% 4 பிரித்து கூட நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிடலாம், ஒட்டுமொக்கம் வாங்கலை அப்படின்னாலும். ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு நாளில் 10,000 ரூபா 20,000 ரூபா, முதல்லாம் வந்து ஒரு சவரனுக்கு 2,000 ரூபா 3,000 ரூபா ஒரு நாளைக்கு ஏறினா பெரிய விஷயமா இருந்த காலம் போய் இன்னைக்கு ஒரு சவரனுக்கு ஒரே நாளில் 10,000 15,000ன்றது ஏறுது இறங்குது. அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்படின்றனால கொஞ்சம் கொஞ்சமாக 50% நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து.